ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஷோல்டர் அளவு பற்றின ஒரு விளக்கம் தான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, ஷோல்டர் அளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம டீப் நெக் வைக்கிறோம் அப்படின்னா ஷோல்டர் அளவு நம்ம கம்மியாக வைக்கணும். அதுவே க்ளோஸ் நெக்காக வைக்கிறோம், அதாவது ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு, இந்த மாதிரி நெக்கை ஒட்டி வர்ற மாதிரி நெக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு 1/2 ஷோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1/2 ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஷோல்டர் அளவு எடுக்கிறோம், அதாவது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ரைட் டு லெஃப்ட் ஷோல்டரில் இருக்க அந்த போன் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப கீழே இறக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது காலர் நெக்குக்கு ஓகேவா இருக்கும். ஆனால் நார்மலாக தைக்கிற நெக்குக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கீழே ஷோல்டர் இறங்கி வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அடிக்கை அளவு ரொம்ப கம்மியாக வரும். அதனால ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1/2 ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு சென்டர் போன் ஒன்று இருக்கும். அதில் இருந்து ஒன் சைடாக எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் 1/2 ஷோல்டர். அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அல்லது ரைட் டு லெஃப்ட் அந்த போன் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத 1/2 நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஹை நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நெக்கினுடைய அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அகலம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காலர் அப்படிங்கும்போது நிறைய டைப் ஆஃப் காலர் இருக்குது. அதாவது ஹை நெக்காக நம்ம ஸ்டாண்டப் காலர் வச்சோம் அப்படின்னா கழுத்தினுடைய சுற்றளவு அதுக்கு கம்மியாக தான் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு காலர் வச்சோம் அப்படின்னா அது நம்ம கழுத்தை ஒட்டி படிஞ்ச மாதிரி ரவுண்டாக வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலர்னுடைய அளவு ஒரு 3.5 இன்ச்சு, நெக்கினுடைய அளவு ஒரு 3.5 இன்ச்சு வைக்கலாம். ஸ்டாண்டப் காலர் அப்படின்னா ஒரு 2.5, 2.25 அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். அது அவங்களுடைய நெக்கினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைப்போம். அப்போ ஷோல்டர் கால்குலேஷன் அப்படிங்கும்போது டீப் நெக்குக்கு தின் ஷோல்டராகவும், அதாவது ஷோல்டர் அளவு கம்மியாகவும், க்ளோஸ் நெக்குக்கு ஷோல்டர் பாயிண்ட் அதிகமாகவும் நம்ம வைப்போம். இப்போ இந்த கால்குலேஷன் சொன்னது வச்சு நீங்கள் ஒரு ஷோல்டருக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.